எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி ஆராதனைக்கு ஆரம்பமாக எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்று நம்முடைய ஆராதனை நம்ம துவங்கலாம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காலை வேளையிலேயும் அப்பா உங்கள் நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வருவீராக. பரிசுத்தம் உள்ள தேவன் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. இந்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தை நாங்கள் கேட்கிறோம். இயேசுப்பா ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவி அப்போ எங்களோடு கூட நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை இயேசுப்பா ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் நடத்தி கொடுங்க இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம்ம ஆராதிக்கலாமா? இயேசுப்பா பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலை பாடி அவருடைய நாமத்தை நம்ம வரவேற்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து அவர் அசைவாடும்படிக்கு, அவர் உலாவும்படிக்கு நம்ம எல்லாரும் கேட்கலாமா? இயேசுப்பா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தவறே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் பாவம் கழுவி தூய்மையாக்கும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்ப வேளையிலே உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனைகள், நாங்கள் பாடுகிற பாடல்கள் அப்பா, நாங்கள் அன்று செபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் இப்பொழுதே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. நீர் எங்கள் கூட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. இந்த பாடல்கள் மூலமாய் எங்கள் கூட நீங்கள் பேசுங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அப்படி நம்ம உட்காரலாம். இப்போ ஷீபா சிஸ்டர் ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக இந்த சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதிக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், வெண்கல கதவுகள் உடையுதே, புதிய வாசல்கள் திறக்குதே. இது தகப்பனார் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதின பாடல். ஸோ நல்ல சந்தோஷமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம்.
மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும், அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும், அன்பரேசு தருகிறார். இன்பமாக பெறுவோமே, நாம் இன்பமாக பெறுவோமே. அன்பரேசு தருகிறார். இன்பமாக பெறுவோமே, நாம் இன்பமாக பெறுவோமே. அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். இருள் நீங்கி ஒளி வீசுதே, கிறிஸ்து நாமம் உயர்ந்திடுதே. இருள் நீங்கி ஒளி வீசுதே, கிறிஸ்து நாமம் உயர்ந்திடுதே. தடைகள் யாவும் தகர்ந்திடும், கிறிஸ்து இயேசு நாமம் கொண்டே. ஜெய கிறிஸ்து இயேசு நாமம் கொண்டே. தடைகள் யாவும் தகர்ந்திடும், கிறிஸ்து இயேசு நாமம் கொண்டே. ஜெய கிறிஸ்து இயேசு நாமம் கொண்டே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். சத்துருக்குள் முன்பாய் எனக்கு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்குள் முன்பாய் எனக்கு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். எந்தன் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பியே வழியுதே. இப்போ நிரம்பியே வழியுதே. எந்தன் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பியே வழியுதே. இப்போ நிரம்பியே வழியுதே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். சொல்லலாமா? அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் அருள் மாறி பொழிந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் அருள் மாறி பொழிந்திடுமே. நன்மை கிருபை தொடருமே, என்னை என்றும் தொடருமே. இனி என்னை என்றும் தொடருமே. நன்மை கிருபை தொடருமே, என்னை என்றும் தொடருமே. இனி என்னை என்றும் தொடருமே. அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். வெண்கல கதவுகள் உடையுதே, புதிய வாசல்கள் திறக்குதே. வெண்கல கதவுகள் உடையுதே, புதிய வாசல்கள் திறக்குதே. வெண்மேகம் புது வழி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே. வெண்மேகம் புது வழி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே. அல்லேலூயா. அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடி ஆக மகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடைசி சரணம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அருள் மாறி பொழிந்திடுமே. நன்மை கிருபை தொடருமே.
என்னை என்றும் தொடருமே. எத்தனை பேர் நம்புறீங்க நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில் தொடரணும் அப்படின்னு சொல்லி? நம்ம எல்லாருமே நம்ம வாஞ்சிக்கிறோம் இல்லையா? நன்மை கிருபையும் ஆண்டவரே எனக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சரணத்தை பாடும்பொழுது நீங்களும் அந்த அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும், ஒரு காலில் நன்மை ஒரு கால் கிருபை, ஒவ்வொரு அடி எடுக்க 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 நன்மை கிருபை நன்மை கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய நன்மை கிருபையே நீங்கள் வாஞ்சித்து நீங்கள் இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தர் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரணத்தை நம்ம திரும்பி பாடி நம்ம தேவனை துதிக்கலாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அருள் மாறி பொழிந்திடுமே, நன்மை கிருபை தொடருமே, என்னை என்றும் தொடருமே. ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் சத்தமா பாடலாமா? அருள் மாறி பொழிந்திடுமே, ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் அருள் மாறி பொழிந்திடுமே, நன்மை கிருபை தொடருமே, என்னை என்றும் தொடருமே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? என்னை என்றும் தொடருமே, நன்மை கிருபை தொடருமே, என்னை என்றும் தொடருமே, இனி என்னை என்றும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும், அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும் அன்பரேசு தருகிறார், இன்பமாக பெறுவோமே, நாம் இன்பமாக பெறுவோமே, அன்பரேசு தருகிறார், இன்பமாக பெறுவோமே, நாம் இன்பமாக பெறுவோமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடி அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், ஆமென், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். கடைசியாக அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை துதிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூட்டுங்க. அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் அந்த பாடலை பாட போறீங்க. ஆண்டரே எனக்கு இந்த வருஷம் கடைசியில் வந்துட்டோம் இல்லையா? இந்த வருஷம் ஆண்டரே நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இது. அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றி தாங்க ராஜா. இன்னும் 2 மாதம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 2 மாதத்தில் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர். நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர், அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சத்தமா கரங்களை தட்டுவோமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும்
முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், ஆமென். உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. சொல்லலாமா? இருந்தவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல நாதரே. நேற்றும் என்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல நாதரே. யூதா கொண்டிட ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். யூதா கொண்டிட ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம். சொல்லலாமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். அரவணைத்து ஆட்சி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆட்சி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆமென். உம்மை தொழுகிறோம். உம்மில் மகிழ்கிறோம். அரவணைத்து ஆட்சி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே.
சொல்லலாமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் இதுவரையிலும் அப்பா இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. என்னை வழி நடத்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை கர்த்தாவே ராஜா காண கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை என்னை தொடரட்டும், என்னை தொடரட்டும் கர்த்தாவே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய நன்மைகள் என்னை தொடர்ந்து வரட்டும் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கினதே உமக்கு நன்றி அப்பா. வேதனையான நாட்களிலே கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. வியாதியின் நேரத்திலே எனக்கு கர்த்தாவே சுகத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. யாரும் இல்லாத பட்சத்திலே என் கூட இருந்து நீங்க நடந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலே இந்த முதலாவது நாளிலே நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் ஆண்டவரே என்னோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நன்றி இருதயத்தோடு நாம் தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எத்தனையோ ஆண்டவரே பாடுகள் மத்தியிலே, எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியிலே நீர் என்னோடு கூட நடந்தீங்க ராஜா. நீர் என்னோடு கூட இருந்தீங்க, என்னை கை பிடித்து நீங்க நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி. நீ செய்த நன்மைகள் ஆயிரமாய் இருக்கிறதே அப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஆச்சரியமாக என்னை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிசயமாக கர்த்தாவே என்னை கரம் பிடித்து இந்த வருடம் முழுவதும் அப்பா இதுவரைக்கும் கர்த்தாவை நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கலாமா? முழு மனதோடு உம்முடைய நோக்கம் எல்லாம் அவரை மட்டும்தான். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. நீ பெரியவர், நீ சிறந்தவர் ராஜா. நீ ராஜாதி ராஜாவாக நீங்க வீற்றிருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பாவியாக இருந்த என்னை அப்பா, பாவியாக இருக்கும் பொழுதே என்னை நேசித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக நீங்க அனுப்புனீங்களே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. அந்த சிலுவையிலே அத்தனை பாடுகள் மத்தியிலும் ராஜா, நீர் என்னை அப்பா அன்பு கூர்ந்ததினால் நீர் அதை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து கர்த்தாவே இந்த சிலுவையிலே எனக்காக நீங்க மறிச்சீங்க, அதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆச்சரியமான அன்பினாலே என்னை சிநேகித்தே, தோளினில் சுமந்தே ஜீவனை தந்தே, மார்பினில் மகிழ்ந்திடுவே. ஆச்சரியமான அன்பினாலே என்னை சொல்லலாமா? அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன், அல்லேலூயா பாடுவேன்,
கனப்படுத்தினீர் மேன்மைப்படுத்தி அன்புக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியினாலே அபிஷேகம் செய்தீர் அக்கினி பொழிந்திட்டீரே. உன்னத பலத்தால் ஆவியின் வரத்தால் உள்ளத்தை மகிழச் செய்தீர். ஆவியினாலே அபிஷேகம் செய்தீர் அக்கினி பொழிந்திட்டீரே. உன்னத பலத்தால் உன்னத பலத்தால் ஆவியின் வரத்தால் உள்ளத்தை மகிழச் செய்தீர். அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். ஆச்சரியமான ஆச்சரியமான அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவரே நன்றி சொல்லலாமா? தோளினில் சுமந்தீர் ஜீவனை தந்தீர் மார்பினில் மகிழ்ந்திடுவேன் ஆச்சரியமான அன்பினாலே என்னை சிநேகித்தீர். தோளினில் சுமந்தீர் ஜீவனை தந்தீர் மார்பினில் மகிழ்ந்திடுவேன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரி அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா முழு மகிழுவேன் மனதோடு அவரை நோக்கி அல்லேலூயா பார்த்தாலே உமக்கு பாடுவேன் நன்றி. அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா பாடுவேன், அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பேன். நன்றி ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்கள் மீது காண்பித்த அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஈடு இணையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகான மகிமை நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் கர்த்தாவே. உமக்கு ஒருவருக்கே அது உரியது ராஜா. அன்றே எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வைத்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அன்றே இந்த ஆராதனை வேலையை தந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க, நாங்கள் ஜெபிக்க அன்றே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்குரிய அன்றொன்றில் அப்பம் தியான பகுதி நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். அப்பா பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அநேகருக்கு கர்த்தரை எப்படி அழைப்பதென்று கூட தெரியவில்லை. சாமியோ, கடவுளே, இறைவனே, எம்பிரானே என்றெல்லாம் அழைக்கிறார்கள். நாமோ கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அவர் நம் பிதா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த இனிமையான உறவு முறைகளின் அடிப்படையிலே கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க கற்றுக்கொள்வோமாக. கர்த்தரை அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவார ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. உலகில் ஆயிரக்கணக்கான மார்க்கங்கள் இருக்கின்றன, தத்துவ சாஸ்திரிகள் இருக்கின்றன. புற மதத்தினர் தங்களை உண்டாக்கின கடவுளை கண்டு தாங்களே பயந்து நடுங்குகிறார்கள். தங்கள் கடவுளுக்கு பயங்கரமான தோற்றங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அன்பு செலுத்தி அவரை அப்பா பிதா என்று அழைக்கிறோம். உண்மை கிறிஸ்தவர்களால் மாத்திரமே அவரை அப்பா என்று கூப்பிட முடியும். முஸ்லிம் மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த இனிமையான உறவு முறையை வைத்து பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் தேவனை தகப்பனாய் கண்டதில்லை. பயங்கரமான வல்லமுள்ளவராகவும் நெருங்கக்கூடாதவராய் எண்ணிருந்தால், ஆனால் ஒரு சுவிசேஷனுடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அழைத்த பொழுது அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு மடை திறந்த வெள்ளம் போல் வந்தது. அப்பொழுது கர்த்தரை பிதாவாக அறிந்து கொண்டார்கள். இந்த அனுபவத்தை தான் நாம் ரட்சிப்பு என்று குறிப்பிடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1:12. இயேசு கிறிஸ்துவை உங்கள் தேவனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டதுண்டானால் நீங்கள் இனி அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, பிச்சை கேட்டு வருகிற பிச்சைக்காரர்களைப் போல நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமையோடு கர்த்தரண்டை கேட்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறுமி கர்த்தருக்கு ஒரு கடிதம் எழுதினால் உரையில் விலாசம் எழுதும் பொழுது, என் அன்புள்ள தகப்பனாகிய கர்த்தருக்கு சிஓ பரலோகம் வழி வானமண்டலம் என்று எழுதி தன் தபால் அலுவலகத்தில் போட்டுவிட்டால், அதுபோல நாமும் எழுதும் உள்ளம் உருகும் கடிதங்கள் பரலோகம் கொண்டு சேர்க்கும் ஒரே வழிமுறை ஜெபம்தான். தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கேட்டு அவர் உங்களுக்கு பதிலளிக்கிறார். நினைவிற்கு, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். சங்கீதம் 115:3. இன்றைய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24, 25, 26, தீத்து 2. நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று இசப்பா பார்த்து, இசப்பா உமக்கு நன்றி அன்று இந்த புதிய மாதத்தில் இசப்பா உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் புது கிருபைகளை தருகிறதற்காய் நன்றி அப்பா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்களை மன்னித்து சோதனைக்குட்பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா.
ராஜ்யம் வல்ல மகிமை என்றும் என்றென்றும் உம்முடைய ஆமென் என்று சொல்லி துதிக்க ஆண்டவரே, அனுதினமும் அப்பா அப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, நீ அனுகிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தயவு பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே சப்பா உம்முடைய பிள்ளை என்று எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்த உரிமைக்காய் ஸ்தோத்திரம். அந்த புத்திர சுவாகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுதந்திரவாளி என்று அழைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நேசகுமார் என்று சப்பா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகும்படிக்கு நீ அதிகாரம் கொடுத்திருக்கிறே அப்பா. ஆண்டவர், எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய பிள்ளையாய் எங்களை வாழ வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விலக்கினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலே சபா புது புது வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இரும்பு தாம்பால்கள் முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதிய நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீர் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அப்பா பிதா என்று நோக்கி கூப்பிட ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் நோக்கி கூப்பிட எங்களுக்கு நீ கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர் பெரிய காரியங்களை நீ செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. திருப்பத்தூருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை ஆண்டவர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்படுவோமா? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை ரட்சிப்பார். அல்லேலூயா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒருமனப்படுவோமா? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இசப்பாவை நோக்கி பார்த்து, இசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எத்திசையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அன்று இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன், பாதாள வாசலனை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீர் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்று இந்த திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் அப்பா உமக்கு சொந்தமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களும் மனம் திரும்ப ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் மனம் திரும்ப நீ கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இசப்பா அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. திருப்பத்தூர் இசப்பா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எத்திசையிலும் அப்பா ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ அப்படி செய்கிறதற்கு ஆயுஸ்தோத்திரம், தயவு பாராட்டுகிறதற்கு ஆயுஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஆயுஸ்தோத்திரம், உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு ஆயுஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்கள் மனம் திரும்ப நீ கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தன் அடிமைத்தனத்தை விட்டு விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய இந்த விக்கிரகங்கள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அன்றைய திருப்பத்தூரில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாங்கின் கிரியைகள், எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அன்றைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படிக்கு அன்றைய இசப்பா அந்த கடைசி நாட்கள்ல திருப்பத்தூர்ல இசப்பா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்களில் மனம் திரும்பி கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் மண்டையில் திரும்ப, ஆண்டவர் மண்டையில் சேவிக்க, ஆண்டவர் உம்மை துதிக்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவர் உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு நீ கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே திருப்பத்தூர்ல ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீ இயேசப்பா நீ சொல்லி இருக்கிறியப்பா, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் அப்பா. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் நீ உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் மனம் திரும்ப நீ கிருபை பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் நீ தயவு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தபடியாக நம்ம சென்னை பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா நாங்கள் இங்கே சென்னை பட்டணத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க இந்த கடைசி காலம் எழுப்புதல் சென்னை பட்டணத்தில் தான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு. அநேக தீர்க்கதரிசிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கே சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம் ஐயா. எங்கள் சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே எங்கள் சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் அப்பா இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த சென்னை பட்டணத்தை ஆண்டவரே, இந்த சென்னை சிட்டியை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சென்னை பட்டணத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சென்னை பட்டணத்தின் எல்லா எல்லைகளில் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இப்போது நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே சென்னை பட்டணத்தில் இருக்க எல்லா அசுத்த கிரியைகள் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்கு தடையா இருக்க எல்லா விதமான எல்லா அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலம் ஆகட்டும் கர்த்தாவே ராஜா. எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலம் ஆகட்டும் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே இயேசப்பா ஜனங்கள் அப்பா அந்த விக்கிரகத்தை விட்டு ஆண்டவரே வெளியே வர உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே விக்கிரகத்தின் கிரியைகள் நிர்மூலம் ஆகட்டும் கர்த்தாவே ராஜா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சென்னை பட்டணத்தை விட்டு ஆண்டவரே வெளியே ஏறட்டும் கர்த்தாவே ராஜா. ஹல்லேலூயா. எங்க பட்டணத்தை இந்த வேளையில அப்பா நீங்க சுத்திகரிங்க. எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா அசுத்த கிரியைகள் ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே ஏறட்டும். எங்க பட்டணத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ராஜா அசுத்த பண்ணுகிற எல்லா ஆண்டவரே ராஜா ஹல்லேலூயா எல்லா அசுத்த கிரியைகள் நிர்மூலம் ஆகட்டும். எல்லா இச்சையின் ஆவிகள் நிர்மூலம் ஆகட்டும். எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள் நிர்மூலம் ஆகட்டும் கர்த்தாவே ராஜா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா எங்க பட்டணத்துக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்க சென்னை பட்டணத்தை நீங்க சந்திங்க அப்பா. அந்த எழுப்புதல் அக்கினி போடுங்க அப்பா ஆண்டவரே. அதுக்கு இருக்க எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளை சந்திங்க அப்பா ஆண்டவரே ராஜா. இசப்பா ஓரினை இசப்பா சேர்க்கின்ற பாவங்கள் எல்ஜிபிகிட்டு இங்க பாவங்கள் ஆண்டவரே எல்லாம் நிர்மூலம் ஆகட்டும் கர்த்தாவே ராஜா. அடிமைத்தனத்தில் இருக்க எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க கர்த்தாவே. அப்பா பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டிலையும் இருக்க ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்பா. அந்த காலத்தில் இருக்க ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. அப்பா தேவ ஆவி எங்க பட்டணத்துல ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. அப்பா எங்க ஜனங்களே ரட்சிங்க அப்பா. சென்னை பட்டணத்துல இருக்க எல்லா ஜனங்களையும் நீங்க ரட்சிங்க அப்பா ஆண்டவரே. சந்திங்க ஏசப்பா ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உம்மை அறியட்டும், இயேசுவை அறியட்டும். இயேசுதா மெய்யான தேவன், இயேசுதா ரட்சகர் என்று ஏசப்பா இந்த ஜனங்க எல்லாம் அறியட்டும் கர்த்தாவே. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லாரும் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. ஏசப்பா ஒரு ஆண்டவரே ஒரு ஏசப்பா ஒரு ஏசப்பா ஒரு உணர்ச்சியை நீங்க கொடுங்க கர்த்தாவே ராஜா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவரே எங்க பட்டணத்தை விட்டு நீங்க நீக்கி போடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்க வல்லமை அப்பா ஆண்டவரே எழுப்புதல் வல்லமை ஆண்டவரே எங்க பட்டணத்துல ஊற்றப்படட்டும் அப்பா. எங்க பட்டணம் சென்னை பட்டணத்துல இருக்க எல்லா அப்பா சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டா
உண்டாகட்டும். விசுவாசிங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. சுவிசேஷம் ஆண்டவரே எங்க சென்னை பட்டணத்துல இருக்கிற எல்லா இடங்களையும் செல்லட்டும் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு ஊர்லயும் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுப்பா தெருக்கள்லயும் ஒவ்வொரு வீடுகள்லயும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே ராஜா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பட்டணத்தை நீங்க ரட்சிங்க, எங்க பட்டணத்தை நீங்க சந்திங்க கர்த்தாவே. சென்னை பட்டணத்துல தேவ ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும், அந்த அக்கினி பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே ராஜா. இயேசுவே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சென்னை பட்டணத்துக்கு நீங்க இறங்குங்க கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே அந்த கடைசி கால அபிஷேகத்தை அப்பா ஆண்டவரே ராஜா ஊற்றுங்க அப்பா. அந்த எழுப்புதல் ஆவியை நீங்க ஊற்றுங்க கர்த்தாவே. எங்க பட்டணத்துல ஆண்டவரே நீங்க ஊற்றுங்க. அதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்குதோ இப்போதே எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க கர்த்தாவே. விடுதலை தாங்க, எங்க சென்னை பட்டணத்துல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. அந்த காரத்திலையும் கட்டிலையும் அப்பா இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அப்பா ஒரு எழுப்புதல் அக்கினி ஆண்டவரே பற்றி பிடிக்கட்டும் அப்பா, பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. அது அப்படியே பரவட்டும் கர்த்தாவே ராஜா. உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. ரட்சிங்க ஆண்டவரே, எங்க ஜனங்களை ரட்சிங்க அப்பா ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை ஆண்டவரே நீ கேட்டீர், பதில் கொடுத்தீர், அதற்காக நன்றி ஐசப்பா. நீங்க சென்னை பட்டணத்தை ஆண்டவரே சந்திக்க போறதுக்காக நன்றி. திரளான ஜனங்க ரட்சிக்கப்பட போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்படி நம்ம ஜெப நிலையில இருந்து இன்னொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்கனவே யுத்தம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அந்த தேசம் எல்லா உலகமே வந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்த்துட்ருக்கு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய சமாதானத்துக்காக இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இயேசுப்பா, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரேப்பா நீங்கள் தெரிந்து கொண்ட தேசம் அல்லவா அந்த ஜனங்கள். அப்போ நீங்கள் பிரியமாய் நீங்கள் அன்பு வைத்த தேசம் அல்லவா ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஏசப்பா ஆண்டவர் ஒரு பயத்திலேயே இருக்காங்களா ஆண்டவரே. யுத்தம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஆண்டவர் ஜனங்கள் எல்லாரும் பயத்திலே இருப்பாங்க. எப்போ நம்ம மேலே குண்டு போடுவாங்க, எப்போ எங்கள் மேலே எங்களுக்கு அழிவு வரும், நாங்கள் எப்போ சாவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே உட்காந்துருப்பாங்களே ஏசப்பா. ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. சொல்லுங்கள் எல்லாரும் நம்ம வாயில திறந்து ஜெபம் பண்ணலாம் ஏசப்பா. ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவரே உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தில் அப்பா அந்த தேவையில்லாத யுத்தங்கள் வர்ற எல்லா காரியங்களையும் ஏசப்பா நீங்கள் நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் தான் அந்த சூழ்நிலைகளை மாற்றணும் ஆண்டவரே. தலைவர்களோடு கூட நீங்கள் பேசணும் ஏசப்பா. சமாதானமான சூழ்நிலைகளப்பா அங்கே தேசத்துக்கு நீங்கள் தான் உண்டு பண்ணணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. நாங்கள் அந்த ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கலாம், யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஏசப்பா ஆண்டவர் அந்த தேசத்தை நீங்கள் நேசித்த அந்த தேசம் ஆண்டவர், அந்த தேசம் யாரோ ஆண்டவரை குண்டு போட்டு யுத்தம் பண்ணி அந்த தேசம் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. அங்கே தேசத்துக்கு மேலே நீங்க பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க இயேசுப்பா. அந்த தேசத்தின் எல்லைகளில் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் அப்பா ஒரு ஆண்டவர் உம்முடைய வேலி ஆண்டவரை உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசுப்பா. ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. அந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேசத்தை நடத்தும்படிக்கு நல்ல ஞானத்தை அப்பா நீங்க தலைவர்கள் மேல கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை சமாதானத்தின் பாதையில நீங்க நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ அப்படியாய் ஆண்டவரே அப்பா நீ செய்ய போகிறதற்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் சகோதரர் சாம் ஜெபத்ரி அவர்களுடைய 6வது நினைவு நாள். அது வந்து அங்கிளோட அந்த நினைவு நாளில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஒரு காரியத்தை நம்மளும் நினைவில் கொள்ளணும். என்ன அப்படின்னா அவர் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த திருப்பத்தூர் ஜெப மண்டபம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம். அதனால தான் இது திருப்பத்தூருக்கு மாத்திரம் இல்லை, இல்லை நம்ம இருக்கிற சென்னைக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே இது வந்து ஆசீர்வாதமாக இருக்குது.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி உலகம் முழுவதும் போய் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய ஏலியன் திருச்சபை, சென்னையில் இருக்க கோடம்பாக்கத்தில் இருக்க ஏலியன் திருச்சபை, அந்த திருச்சபையும் அப்படி தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம். அதன் மூலமாக இன்றைக்கி அநேக லட்சங்களுக்கு, அந்த சென்னையில் இருக்க அநேக ஜனங்களுக்கு அந்த சபை வந்து ஒரு முன்மாதிரியான சபையாய், ஆசீர்வாதமான சபையாக இருக்குது. இது எல்லாத்துக்காகவும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஆவிக்கிற தகப்பனுக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய், அவர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாய், அந்த ஊழியங்கள் மூலமாய் நம்ம பெறுகிற அந்த ஆசீர்வாதங்களுக்காய் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த எல்லாம் கண்களை மூடி. அப்பா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய அந்த நல்ல தகப்பனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் ஆண்டவர் அவங்க மேலே வச்ச அந்த திட்டம், அந்த தேவ திட்டம் ஆண்டவரே, அதன் மூலமாக ஏசப்பா நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் இல்லை ஏசப்பா, தேசம் முழுவதும், எங்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த திருப்பத்தூரில் ஆண்டவரே ஏசப்பா அநேக ஜனங்கள், எத்தனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றின் மூலமாய் நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பண்ணி எழுப்பி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் எழுப்பின ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து எழுப்பின ஊழியக்காரர்கள் ஏசப்பா இன்னைக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஜாதிகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளாய் அப்பா நீர் ஆண்டவரை எழுப்பி இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே ஏலியன் திருச்சபைக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவ்வளவு நாட்கள் ஏசப்பா நீர் ஆண்டவரே இப்பொழுது ஏசப்பா நீர் கொடுத்திருக்கிற எங்கள் சபை போதகருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபத்ரி அவர்களுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவரே சாம் ஜெபத்ரி அவர்கள் தான் ஆண்டவரே. அவர்கள் மேலே நீங்கள் வச்ச அந்த திட்டம், அவர்கள் மேலே நீங்கள் வச்ச தீர்மானம், அவர்கள் மேலே நீங்கள் வச்ச அந்த தரிசனம் ஆண்டவரே, அது நிறைவேறி கொண்டிருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இன்னும் உங்கள் தீர்மானம் ஆண்டவரே, இன்னும் இந்த ஊழியங்களின் மேலே ஏசப்பா, ஏலியன் சபையின் மேலே அப்பா, இந்த அன்றனுள்ள அப்பம் ஊழியங்கள் மேலே ஏசப்பா நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்பொழுது செய்து கொண்டிருக்க எங்கள் பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபத்ரி அவர்கள் மூலமாய் நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாஸ்டர் மேலே இன்னும் உடைய விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் நீங்கள் அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க எழுதுகிற எழுத்துக்கள் ஆண்டவரே, அவங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே அந்த அபிஷேகம் ஆண்டவரே படிக்கிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இறங்கணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே மகிமைப்படுவீராக. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஏசப்பா. இவ்வளோ நேரம் அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்க, இப்போ திருப்பத்தூரில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்க, நாங்கள் செபிக்கும்படிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த மேலான இந்த பாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அதிகமான ஜெபங்கள் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே ஏறெடுக்கும் போது ஆண்டவரே உடைய செவிகள் அதை ஆண்டவரே கேட்கிறவைகளும், அதை உடைய கண்கள் அதை பார்க்கிறவைகளுமா இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் நின்று ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுகிறார்கள். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து நம்ம சொல்லாம சத்தமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.